பத்மநாபன் அவன்தான், ராமன் அவன்தான், எல்லாம் அவன்தான். அர்ஜுனன் சொன்னான், ஓரளவுக்கு சொன்னேன்டா, உனக்காக சொன்னேன், இது வரைக்கும் யாருக்கிட்ட சொன்னதில்லை, போனா போதும் உனக்கு சொன்னேன் அப்படின்னு. யத்யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவ வா தத்தத் ஏவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். யத்யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவ வா தத்தத் ஏவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். எதெல்லாம் வசதியாக தெரியறதோ, எதெல்லாம் அற்புதமாக இருக்கோ, அதெல்லாம் என்னுடைய தேஜஸில் ஒரு சொடுக்கு போடுற மாதிரி ஒரு துளி, அவ்வளோதான், ஒரு துகள். நன்னா புரிஞ்சுக்கோ. சாகரம் கடல் பெருசுன்றிய, அது என்னுடைய இதில் ஒரு துளி. ஆகாசம் பெருசு, அது என்னுடைய இதில் ஒரு துளி. சிங்கத்துக்கு 8 மைல் தூரம் கத்தக்கூடிய சக்தி இருக்குன்னா, இந்த உலகத்திற்கு அத்தனை வஸ்துக்களும் சேர்ந்து கத்தினா கூட நான் கத்துற மாதிரி வராது. அவ்வளோ சக்தி உண்டு சுவாமிக்கு. அத்தனை பேர் சேர்ந்து கத்தினா அப்படி இருக்கும், அப்பா அப்படின்னு. அந்த மாதிரி எதெல்லாம் பலமாக வசத்தியாக உனக்கு தெரியறதோ அதெல்லாம் என் சக்தியில் சும்மா ஒரு துளி, ஒரு சாம்பிள். இந்த ஃப்ரீ சாம்பிள் அந்த மாதிரி ஃப்ரீ சாம்பிள் மாதிரி இதெல்லாம் என் பலத்தில் ஒரு துளி காட்டுறேன். ஒரு ஸ்வீட் கடைக்கு போனால் இந்த ஸ்வீட் என்ன இருக்கும் அப்படி விண்டு கொடுப்பான், சாப்பிட்டு பாருங்கோ அப்படின்னு. சில சமயங்களில் இந்த பலாச்சொலை எல்லாம் விற்பான், இல்லாட்டி மாம்பழம் விற்பான். எப்படிப்பா டேஸ்ட் இருக்குமா, நான் சாப்பிட்டு பார்த்து திருப்தியாக இருந்தால் காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு ஒரு துண்டு கொடுப்பான். முழு பழத்தை கொடுக்க மாட்டான். ஒரு சாம்பிளை கொடுத்துட்டு என்ன இருக்கா, பிடிச்சிருக்கா, 1/2 கிலோவா, 1/4 கிலோவா, 1 கிலோவா அப்படின்மா. அது மாதிரி பகவான் சொல்ல ஒரு சாம்பிள் காமிச்சிருக்கேன். டைம் இல்லை, யுத்தம் பண்ணணும், நமக்கும் டைம் இல்லை, உரி அடிக்கணும், அபிஷேகம் பண்ணணும். அதனால் ஒரு சாம்பிள் கொஞ்சம் போனால் போகிறதேன்னு காட்டியிருக்கேன். நீ புரிஞ்சுட்டியா இல்லையா எனக்கு தெரியாது, போனால் போகிறதேன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். தேன தவார்ஜுன விஷ்டப்யாஹமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத் ததவா பகுநைதேன கிம் ஞாதேன தவார்ஜுன ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். அர்ஜுனா, அதிகமாக தெரிஞ்சு என்னடா பண்ண போகிறாய்? ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம், இவ்வளவு சொல்லிட்டு கிடச்சிடுறான். அதிகமாக தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாய்? என்னுடைய சக்தியில் ஒரு துளியில் இந்த உலகத்தை தாங்கிண்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். எந்த உலகம் நம்ம பெருசு நினைக்கிறோமோ, எந்த உலகத்தினுடைய படைப்பு, காத்தல், அழித்தல் பெரிய ஒரு ரகசியம் நினைக்கிறோம், பகவான் சொல்கிறான். இதெல்லாம் ஒரு விளையாட்டு மாதிரி, இந்த குழந்தைகள்லாம் பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி, மணல் வீடு கட்டி கலைக்கிற மாதிரி, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. என்னுடைய சக்தியில் ஒரு துளியில் இத்தனையும் நான் பண்ணிட்டு இருக்கேன்டா அர்ஜுனா, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டாம், நான் அவ்வளோ பெரிய வேண்டாம் அப்படின்னுட்டான். ஓம் தத் சத் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே விபூதி யோகோ நாம தசமோத்யாயः. நிறைய பேர் அரை தூக்கத்தில் இருந்தேள், சில பேர் கால் தூக்கத்தில் இருந்தேள், சில பேர் முழு தூக்கத்துக்கே போயாச்சு. சில பேருக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சா மாதிரி, தெரிஞ்சா மாதிரி, கேட்டா மாதிரி இருக்கு. புரிஞ்சுதா தெரிஞ்சுதா அது ஒரு காலத்திலே புரியும். அப்போ ஏன் இதை வாசிக்கணும் அப்படின்னா, இந்த பகவானுடைய சக்தியின் வெளிப்பாடு ஓரளவுக்காது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இது பகவானுடைய சக்தியின் வெளிப்பாடு அப்படின்னு உணரத்துக்காகத்தான். எல்லாத்துலேயும் பகவத் சக்தி இருக்குது. இப்போ இந்த மைக் வழியாக நான் பேசின்னு இருக்கேன். இப்போ சாதாரணமாக நான் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நான் பேசினா இவ்வளோ தூரம் வருதோணும், இதுக்குள்ளேயும் பகவத் சக்தியின் வெளிப்பாடு இருக்குது. எல்லா இடத்துலையும் காற்று இருக்குது, ஆனால் நமக்கு வேர்க்காத அளவுக்கு காற்று வீசலை. ஃபேன் ஒன்று மாட்டியிருக்கோம், அது சுற்றுறது. அந்த ஃபேன் காற்றை உற்பத்தி பண்ணலை, ஆனால் நம்ம மேலே அந்த காற்றை தள்ளி அப்பாடா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே பகவத் சக்தியின் வெளிப்பாடு இருக்குது. ஒரு ரோஜா பூ இருக்குது, அழகாக நல்ல மனம் வீசுறதுக்குள்ள ஒரு வண்ணம் இருக்குது, அதுக்கு இதழ்கள்லாம் இருக்குது, பகவத் சக்தியின் வெளிப்பாடு. ஒரு மாம்பழம் சாப்பிட்றோம், அதுக்குள்ளே ஒரு ருச்சி இருக்குது, ஒரு தித்திப்பு இருக்குது, பகவத் சக்தியின் வெளிப்பாடு. பால் இருக்குது, அதே பாலுக்குள்ளே தான் தயிர், மோர், வெண்ணெய், நெய் ஒளிஞ்சின்னு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் அது தயிராக பரிமளிக்கிறது, மோராக பரிமளிக்கிறது, கடைஞ்சா வெண்ணையாக பரிமளிக்கிறது, காய்ச்சினா நெய்யாக பரிமளிக்கிறது. பகவத் சக்தியின் வெளிப்பாடு. ஒரு ஆண் எங்கேயோ இருக்கா, ஒரு பெண் எங்கேயோ இருக்கா, அவள் உடல் கூறு வேறு, ஆணுடைய உடல் கூறு வேறு, ரெண்டு பேரும் சேர்ந்தா குழந்தைன்னு ஒன்று புதுசாக உற்பத்தி ஆகிறது. பகவத் சக்தியின் வெளிப்பாடு. கண் கொண்டு நிறைய விஷயங்களை பார்க்குறேள்,
பகவத் சக்தியின் வெளிப்பாடு. கண்ணு இல்லை அப்படின்னா பார்க்க முடியாது. ஒருவேளை கண் இருந்தும் இது எல்லாம் வெளிச்சமாக காட்டுறதுக்கான ஒரு வெளிச்சம் இல்லைன்னா பார்க்க முடியாது. சூரியன் இருக்குது, சரி 6 மணிக்கு மேலே சூரியன் இல்லை, உடனே விளக்கேற்றி வைக்கிறோம், இல்லாட்டி இப்போ எலக்ட்ரிசிட்டி லைட்டு போடுறோம். பகவத் சக்தியின் வெளிப்பாடு இருக்கிறதுனால உபயோகமாகிறது. நன்னா வெயில் அடிக்கிறது, வேர்த்து வழியறது. அப்போ வீட்டில் ஏசி போட்டு உட்காந்துட்டு இருக்கோம், ஒரு சில்லுன்னு காற்று வருது, அப்பாடா. இயற்கைக்கு விரோதமான ஒரு காரியம் அது. இயற்கை விரோதம்னா இயற்கையாக சில்னஸ் இல்லை, ஆனால் கொண்டு வந்து பகவத் சக்தியின் வெளிப்பாடு. பூமியில் ஜலம் இருக்குது, ராட்னா கொண்டு இறைச்சோம். அருவியில் ஜலம் விழுறது, மேலேருந்து கீழே விழுறது, புவியீர்ப்பு சக்தி. ஆனால் அதே ஜலத்தை மோட்டரை வச்சு பைப்பை வச்சு கீழேந்து மேலே எடுத்துட்டு போகிறோம். பகவத் சக்தியின் பலம் இல்லைன்னா இந்த மோட்டரும் பம்பும் கீழே இருக்கிற ஜலத்தை டேங்குக்கு எடுத்துட்டு போகாது. மொபைல் ஃபோன் அது சொன்னால் நல்லா புரியும். அத்தனை பேர் ஃபோன் வச்சுருக்காள், அத்தனை பேருக்கு ஒரு நம்பர் இருக்குது. இங்கேருந்து உட்காந்து அப்படி அடிக்கிறது, அது எங்கேருந்தோ சேட்டலைட் போகிறது, டவருக்கு போகிறது, உடனே யாருக்கு போகிறதோ அவளுக்கு போகிறது, அவள் பெல் அடிக்கிறா, சொல்லு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த காற்றுக்கு இது அப்படி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சக்தி இல்லை வச்சுக்கோங்க. விஞ்ஞானம் இதை எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த காற்றுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் ஊடகமாக சொல்கிறோம், ஊடகம் சொல்கிறோம் இல்லையா, இதை ஊடுருவி போகக்கூடிய சக்தி காற்றுக்குள்ளே இருக்கிறதுனால அதை உபயோகப்படுத்திக்கிறோம். இந்த பகவத் சக்தியின் வெளிப்பாடு அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பகவத் சக்தியின் வெளிப்பாடு நீக்கமர நிறைஞ்சிருக்கு. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் காது யாருக்குமே கேட்காதுன்னா பாவம் என்னமோ பேசின்னு இருக்கார், புலம்பின்னு இருக்காருன்னு போயிடுது. இப்போ சொல்கிறனால ஓ சத்விஷயம் சொல்கிறார், புரியறதோ இல்லையோ, ஏதோ கிருஷ்ணனை பற்றி சொல்கிறார், இது கேட்குறதோன்னும். இது கேட்டால் மட்டும் போதாது, இங்கே வேலை செய்யணுமே. இது வேலை செய்யலை அப்படின்னா என்னமோ லபதிபோ லபதிபோ லபதிபோன்னு கத்தின்னு இருக்கான்னு தோணும். பகவத் சக்தியின் வெளிப்பாடுன்ற வார்த்தை அர்த்தம் புத்தியில் போய் உரைச்சி அர்த்தம் புரியல வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அந்த மூளைக்குள்ள பகவத் சக்தி வெளிப்பாடு. இப்போ எல்லாம் ரத்த தானம் பண்ணுறோம். ரத்தத்தை ஒருத்தர் உடம்புலையும் எடுக்கிறா, இன்னொருத்தர் உடம்புல கொடுக்குறா. இதுக்குள்ளே இந்த பகவத் சக்தி இல்லைன்னா இது அந்த உடம்புல போய் செட் ஆகாது. அந்த ரத்தத்தோடு கலந்து இது ஒரு சக்தியை கொடுக்காது. சாப்பாடு தனியாக இருக்குது, பசி தனியாக இருக்குது, வயிறு தனியாக இருக்குது, சாப்பாடு தனியாக இருக்குது, எடுக்கிறோம், கையில் எடுக்கிறோம். நாக்கில் ருச்சி இருக்குது, வயிற்றில் ருச்சி கிடையாது. நாக்கு ருச்சியாக கேட்கறது, வயிறு பசியை அடைச்சா போதும், ரெண்டுத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் ரெண்டுத்துலேயும் பகவத் சக்தியின் வெளிப்பாடு இருக்குது, அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி பகவத் சக்தியின் வெளிப்பாடு எல்லாத்துலேயும் இருக்குது. இதுக்கு தான் இவ்வளோ குழப்பிருக்கார் பகவான், வேறு ஒன்றும் இல்லை. நான் தான் சமுத்திரமாக இருக்கேன், நான் தான் ஜலமாக இருக்கேன், நான் தான் மார்கழியாக இருக்கேன், நான் தான் வசந்த காலமாக இருக்கேன், நான் தான் சங்கரனாக இருக்கேன், நான் தான் ஸ்கந்தனாக இருக்கேன், நான் தான் வேதவியாசராக இருக்கேன், நான் தான் ஹிமாச்சலமாக இருக்கேன், நான் தான் மேருமலையாக இருக்கேன், நான் தான் ஆயுதமாக இருக்கேன், நான் தான் வஜ்ராயுதமாக இருக்கேன், நான் தான் ராமனாக இருக்கேன், நான் தான் தனஞ்சயனாக இருக்கேன், நான் தான் கிருஷ்ணனாக இருக்கேன், நான் தான் பிரகல்லாதனாக இருக்கேன். எதெல்லாம் உயர்ந்ததோ அத்தனையும் நான் தாண்டா. என் சக்திடா அர்ஜுனா, என் சக்தி, என் பலம், என்னுடைய மம தேஜோம்ச சம்பவம், என்னுடைய தேஜஸில் ஒரு துளிடா. ரொம்ப வளைச்சி போகாத, தெரிஞ்சுதா? இதெல்லாம் ஓஹோ ஆஹா பூமி சுத்துறதே, சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் ஆகிறது, அப்பா எவ்வளோ பெரிய விஷயம், அசந்து போகாத. இதெல்லாம் சும்மா சொடுக்கு போகிற நேரத்தில் நான் ஜாலியாக விளையாட்டா அப்படி போர் அடிக்கிறதேன்னு பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். எனக்கு ஒரே வேலை உங்களுக்கெல்லாம் சந்தோஷம் கொடுக்கறது, உங்களை ஆனந்தமாக வைக்கிறது, இது ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் மம தேஜோம்ச சம்பவம், என்னுடைய தேஜஸுடைய ஒரு துளியில் இத்தனையும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதனால் எல்லாத்துலேயும் பகவான் இருக்கார், எல்லா விஷயத்திலையும் பகவானை அனுபவிக்க முடியும். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணு, காக்கை சிறகினிலே நந்தலாலா, பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா, பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா. எல்லாத்துலேயும் கிருஷ்ணன் இருக்கான். அதனால் கஷ்டம் வந்தால் அதுக்குள்ளேயும் கிருஷ்ணன் இருக்கான். அதனால் குந்தி தேவி கஷ்டத்தை கொடுன்னு கேட்டார். பிரகல்லாதனுக்கு நித்தியம் பிரச்சனை வந்தது, ஆனால் பிரச்சனைக்கு நடுவில் நரசிம்மர் ஒளிஞ்சுட்டு இருந்தார். துருவனுக்கு அவமானம் வந்தது, அவமானத்தை கொடுத்ததும் ஸ்ரீஹரிதான். அவமானத்திலே அவனுக்கு விடுதலை ஆகிறதுக்கு வழி சொல்லி கொடுத்ததும் நாரதர் மூலமாக சொன்னதும் ஸ்ரீஹரிதான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்றதும் ஸ்ரீஹரிதான். ஜபிக்க வச்சதும் ஹரிதான், காட்சி கொடுத்ததும் ஹரிதான். அதனால் இன்னி வரைக்கும்
உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டது சரி தப்பு நியாயம் அநியாயம் மானம் அவமானம் எல்லாம் ஸ்ரீஹரி பண்ணிட்டு இருக்கா, ஸ்ரீஹரி பார்த்துட்டு இருக்கா, ஸ்ரீஹரி சாட்சியாக இருக்கா. அதனால் இனிமேல் நடக்கிறதும் பகவான் இஷ்டம், பகவான் கூட இருக்கான். ஆனந்தமாக இருங்கோ. ஏதாவது நல்ல விஷயம் நடந்ததா ஸ்ரீஹரி கிருபை, ஏதான கெடுதல் நடந்து கொடுத்தா ஸ்ரீஹரி ஏதோ ஒரு காரணத்துக்காக இது நடத்தியிருக்கான். எங்கேயாவது தடுக்கி விழுந்து பல்லு உடஞ்சுதா, சரி பகவான் ஸ்பெஷலாக ஒரு பல்லு வச்சுக்க சொல்கிறார், சந்தோஷப்படுங்கோ. இல்லாட்டி தங்கப்பல் கட்டிக்கோங்க. செருப்பு அருந்து போயிடுதா, பகவான் புது செருப்பை வாங்கி தரான். இல்லாட்டி கை கால் உடஞ்சி பெட்டில் படுக்கிறோமா, சரி நம்ம எங்கேயும் அலைய வேண்டாம், பகவான் நமக்கு எல்லா விதமான சகாயம் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுறார், முடிவு பண்ணிக்கோங்க. தீராத வியாதி வந்து கொடுத்தா சரீரம் இவ்வளவு தான் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறான், ஏற்றுக்கோங்க. உலகத்தில் நல்ல பெருமை கிடைக்கிறது, லாபம் கிடைக்கிறதா, சரி பகவான் இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணுறான். எல்லாமே கிருஷ்ணலீலையா ஏற்றுனுட்டேன்னா சந்தோஷம், ஆனந்தம், பரமானந்தம், திருப்தி, நிம்மதி, சௌகரியம் எல்லாத்துலேயும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் ஸ்ரீஹரி. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரறவம். அந்த பாவம் வந்துடுத்துனா அதுதான் இந்த விபூதி யோகத்துடைய பிரயோஜனம். அதுக்கு மேலே தெரிஞ்சுக்க ஒன்றும் வேண்டாம். இது ஓரளவுக்கு புரிஞ்சுதுன்னா அதுவே பெரிய விஷயம். இதே பாவம் இன்னும் விருத்தி ஆச்சுன்னா இன்னும் விசேஷம். அதுலேயே மயங்கி கிடந்ததுலாம் ரொம்பவே விசேஷம். அதுதான் வசத்தி. அதனால் பகவானை புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் பகவான் மேலே ரொம்ப பிரீத்தி வச்சுட்டு இருந்தான், எல்லாம் பகவான் நடத்துவார், எல்லாம் பகவான் நடத்துவார், எல்லாம் பகவான் நடத்துவார், எல்லாம் பகவான் நடத்துவார். ஒரு தடவை அவனுடைய பிக்ஷை எடுக்கிறதுக்காக அந்த பிரம்மச்சாரி பையன் வீதியில் போயிட்டு இருந்தான். அப்போ ஒரு யானைக்கு மதம் பிடிச்செடுத்து. உடனே எல்லாரும் ஓடு ஓடு பயல ஓடுறா, எதிர யானை வருதுடா, மதம் பிடிச்ச யானைடா, ஒதுங்குடா அப்படின்னார். இவன் அதெல்லாம் கிடையாது, ஸ்ரீஹரி காப்பாற்றுவார்னு எதிர்க்க போனான். பாகன் சொன்னாடே, யானடா மதம் பிடிச்சிருக்கடா, அடக்க முடியடா, ஒதுங்கடான்னு நான் கேட்கல. ஸ்ரீஹரி சொல்லுவார் அப்படின்னு விட்டான். கடைசியில் யானை பக்கத்தில் வந்து துந்திக்கையில் பிடிச்சி தூக்கி அடிச்சது தூரத்தில். அப்படியே பயங்கி கிடந்தா. அப்புறம் கொண்டு போய் ஆசிரமத்தில் படுக்க வச்சார். குரு முகத்தில் தண்ணி எல்லாம் தெளித்தார். கண்ணை முடிச்சு பார்த்தார். ஏண்டா பயல, யானை மதம் பிடிச்சி தெரிஞ்சு ஒதுங்கலை அப்படின்னார். இல்லை ஸ்ரீஹரி சொல்லுவார் காப்பாற்றுவார்னு காத்துட்டேன். ஏண்டா அடே முட்டா பயல, அதே ஸ்ரீஹரி தான் முதல்ல ஒரு மனுஷன் மூலமாக சொன்னார் ஒதுங்குன்னார், கேட்கல. அதே ஸ்ரீஹரி தான் பாகன் வழியாக சொன்னார், கேட்கலையேடா. உனக்கு ஸ்ரீஹரி பிரத்யட்சமாக சத்துர்புஜ தாரியாக வந்து ஒதுங்கு வழிவிடு அப்படின்னு சொல்லணும்னு நினச்சின்னு இருக்கியா? ஸ்ரீஹரி எப்படி வேணாலும் வந்து சொல்லுவார். அப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சா, ஓ அப்படியா. அதனால் எல்லாத்துக்கும் பகவான் பிரத்யட்சமாக வந்து சொல்லி தரணும் அவசியம் கிடையாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தர் மூலமாக பலவிதமான விஷயங்களை சொல்லி கொடுக்குறான். புரிஞ்சுட்டே வந்தோம்னா ஒரு நாள் ஸ்ரீஹரி பிரத்யட்சமாக வருவார். அழகா சுனீதி சொல்லிட்டா துருவனை பார்த்த குழந்தை ஸ்ரீஹரி மடியில் உட்காரத்துக்கு ஆசைப்படுறா. உடனே நேர போனால் எதிர்க்க நாரதர் வந்தார். அவன் சொன்னான், ஆஹா உங்களெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் ஸ்ரீஹரியை பார்க்க போகிறேன்னா ஸ்ரீஹரியை பார்த்துருக்கவே மாட்டான். நாரதர் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லுடா பயிலேன்னு சொல்லிவிட்டு பகவத் தியானம் சொல்லி கொடுத்தார். ஹரி எனக்கு இவர் மூலமாக சொல்லி கொடுக்குறான்னு கேட்டுட்டு இருந்தான். கரெக்டாக ஜபிச்சான். 5வது மாதத்தில் சுவாமி வந்துட்டார். அதனால் ஒவ்வொரு விதமாக பகவான் நம்மளை பக்குவப்படுத்துகிறான். அந்த பக்குவத்தை புரிஞ்சுண்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு நாள் பிரத்யக்ஷமாக சுவாமி தரிசனம் கிடைக்கும். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலே அப்படின்னா திரும்ப அடுத்த வருஷம் சொல்லுவோம் இருக்கே. உங்களுக்கு புரியுற வரைக்கும் விட மாட்டேன் நான் இல்லை, கிருஷ்ணன் விட மாட்டான். நம் மரமண்டையில் ஏற்றிட்டு நம்மளை ஞானிகளாக பக்தர்களாக ஆக்கிட்டு தான் பகவானுக்கு மறு வேலை. அதனால தான் தைரியமாக கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவம் கொண்டாடின்னு இருக்கோம்னா எப்படி இருந்தாலும் என்னன்னு பார்க்கறதுக்காகவே 5 பேர் வருவேள். அதுக்கப்புறம் மாட்டின்றுவேள், நன்னா தான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆசை வந்துடுறது இல்லையா? அதனால் வீண் போகாதது. இந்த விபூதி யோகம்ன்றது எல்லாத்துலேயும் பகவானுடைய சக்தி இருக்கு அப்படின்னு நிரூபணம் பண்ணுறது. அதே தியானத்தில் இருங்கோ. இப்போ பகவானுக்கு அழகாக அபிஷேகம் சமத்தா பண்ணணும். இடிச்சுண்டு பிடிச்சுண்டு தள்ளி விட்டுண்டுலாம் பண்ணப்படாது. அழகாக முதல்ல குழந்தைகள், வயசானவா, அப்புறம் ஸ்திரீகள், அப்புறம் புருஷா, இந்த ஆடல் அப்படியே வருவோம். உங்கள் கையினாலே கிருஷ்ணனுக்கு அபிஷேகம். அந்த பாலும் கிருஷ்ணன் தான், அபிஷேகம் பண்ணுற கையும் கிருஷ்ணன் தான், அனுபவிக்க போகிறதும் கிருஷ்ணன் தான். அப்படியே அனுபவிச்சுட்டு நிஜமாவே உங்களுக்கு குருவாயூரப்பனை பிடிக்கும்னா குருவாயூரப்பனா நினச்சிண்டு அபிஷேகம் பண்ணுங்க.
பார்த்தசாரதி பிடிக்கும்னா பார்த்தசாரதி, நாராயணன் பிடிக்கும்னா நாராயணன், இல்லை ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மின்னா சிவன் நினச்சின்னு தலையில் விட்டாலும் அது சிவலிங்கத்தை போய் சேர்ந்துடும். இல்லை சேனானி நாம் அகம் ஸ்கந்தக அப்படின்னா நிச்சயமாக ஸ்கந்தன் தலையில போய் அந்த பால் விழும். நீ என்ன நினைக்கிறீளோ அதுவாக அது பவிக்கும். அதனால் ஆனந்தமாக அபிஷேகம். எதுக்கு அப்படின்னா பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறது ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். பகவான் பரவாயில்லையா எனக்கு அபிஷேகம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி தன்னுடைய தரிசனத்தை கொடுப்பான், ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். நிறைய மகாத்மாக்கள் உங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக வந்து உட்காந்துருக்காங்க அந்த ஸ்ரீ ஜெயந்தி மகோத்சவத்துக்கு. மனுஷஸ்வரூபம் நிறைய இடங்கள்ல அப்படி மாறி மாறி இருக்கா. அது என்னெல்லாம் அவாவ அனுபவிச்சுக்க வேண்டியது. அது யார் என்னெல்லாம் சொல்ல முடியாது என்னால். உடனே இப்படி இருக்காரா அப்படி இருக்காரா ஆளுக்குள்ளே தேடாதீங்கோ. இவர் அவரை மாதிரியே இருக்காரு அப்படிலாம் கற்பனைலாம் பண்ணப்படாது. ரகசியமாக மனுஷ ரூபம் இல்லாமல் அமானுஷ்ய ரூபத்தோட நடுநடுவில் உட்காந்துருக்கா. பயப்படாதீங்க, யாரோ பக்கத்தில் உட்காந்துருக்காளே நடுங்க வேண்டாம். உட்காந்துருக்கிறதெல்லாம் ராமானுஜர், சங்கரர், மத்வாச்சாரியார், சுகபிரம மகரிஷி, வேதவியாசர், சைத்தன்ய மகாபிரபு, ஆதிசங்கர பகவத் பாதர், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், ஆண்டாள், இப்படி பலவிதமான ரூபத்தோட பல மகாத்மாக்கள் நமக்குள்ளே இருக்கா, நமக்கு நடுவில் உட்காந்துருக்கா. அந்த மகாத்மாக்களை பிடிச்சு எந்த மகாத்மாவுக்கு உங்கள் மேலே, எந்த மகாத்மா மேலே உங்களுக்கு அபிமானம் இருக்கோ அந்த மகாத்மாவை நினச்சிண்டு அந்த பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுங்கோ, அப்போ தெரியும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சில பேருக்கு ராமானுஜர் இடத்துல அபிமானம், சில பேருக்கு சைத்தன்ய மகாபிரபு, சில பேருக்கு நம்மாழ்வார், சில பேருக்கு ஆண்டாள், சில பேருக்கு திவாகர முனி பத்மநாபனுடைய ஆளவர், சில பேருக்கு பில்வமங்கலர், சில பேருக்கு அர்ஜுனன், சில பேருக்கு உத்தவர், சில பேருக்கு ராதிகா ராணி, சில பேருக்கு கோபிகைகள், சில பேருக்கு பிரம்மதேவர், சில பேருக்கு குருஜி அம்மா, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அப்படி எந்த பாவத்தில் பாவிக்கிறீர்களோ அந்த பாவத்தில் இந்த கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கோ. நிச்சயமாக கண்கூடா வித்தியாசம் உணர முடியும். யசோதை கோபிகைகள்லாம் கிருஷ்ணனுக்கு பிரத்யக்ஷமாக திருமஞ்சனம் பண்ணார்கள். மஞ்சனமாட நீவாராய் அப்படின்னு. பகவானுக்கு ஏன் தயிர், பால், மோர் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்? இது வேஸ்ட் இல்லை, நமக்கு ஒரு சந்தோஷம். நம்ம உடம்புல அதெல்லாம் போட்டு குளித்தோம்னா கஷ்டம், அதுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். அதே பகவான் திருமேனி மேலே எத்தனையும் விட்டோம்னா அது இன்னும் பவித்திரமாகிறது. ஸ்வீகரிக்கிற நமக்கும் நல்லது, அதுக்கும் நல்லது. இது வேஸ்ட்டுன்னு கிடையாது. பகவான் மேலே அந்த பாலை விடுறது. ஏன்னா கோபிகைகள்லாம் கிருஷ்ணன் பிறந்த சமயத்தில் தயிர், பால், மோர், வெண்ணெய் எல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கொட்டிண்டு விளையாடினார்கள்னு காண கிடைக்கிறது. கீழே உருட்டி உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார்னு காண கிடைக்கிறது. அதனால் பகவான் அனுபவிக்கிறதுக்கான ஒரு சந்தோஷம். இன்றைக்கும் வெளிநாடுகள்லாம் போனால் ஏதோ ஒரு தேசத்தில் ஆரஞ்சு திருவிழான்னு ஒன்று உண்டு. ஆரஞ்சு அடிச்சு விளையாடுவாள். அது மாதிரி ஏதோ ஒரு தேசத்தில் தக்காளி திருவிழான்னு உண்டு. வேறு வழியில் பாவம், அவளுக்கு என்ன பண்ணுறது? ஒருத்தர் மேலே ஒருத்தர் தக்காளி அடிச்சுன்னு விளையாடுவாள். நம்மெல்லாம் அதை பகவான் மேலே அர்ப்பணம் பண்ணி பகவானிடத்துலேயும் பகவானையே பிரசாதமாக வாங்கிப்போம். இதுதான் சனாதனமான தர்மத்தினுடைய விஷயத்துக்கும் மற்றவாளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். அதனால் அழகாக பகவத் தியானம் பண்ணிட்டு நாமஜபம் பண்ணிட்டு சமத்தாக அபிஷேகம் பண்ணணும். புடவையெல்லாம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகப்படாதெல்லாம் நினச்செல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் முடியவே முடியாது. இல்லை அப்படி ரகசியமாக சைலண்ட்டாக ஓரத்தில் ஒதுங்கி நிற்கலான்னு நினச்சாலும் அப்போ தான் நிறைய விழும். சமத்தா லைனில் வந்துவிட்டேலாம் ஏதோ கொஞ்சம் வெண்ணெய் பூசிண்டு கொஞ்சம் தயிரை தலையில் வாங்கிண்டு வாயிலையோ கையிலையோ தலையிலையோ வாங்கிட்டு போகலாம். ரகசியமாக ஓரத்தில் ஒளிஞ்சேலோ முழுதும் மோசம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அழகாக கிருஷ்ணன் அனுபவிக்க போகிறோம். கோபிகைகள் போல, கோபர்கள் போல, பிருந்தாவனம் போல, கோகுலம் போல நம்ம கிருஷ்ணனை நாம் அனுபவிக்க போகிறோம். ராதே கிருஷ்ணா.